Welcome to JC Math Station. 12th Business Maths Example 1.26 sum பார்க்கலாம். Question நல்லா பாருங்க. பரிதி is either sad, yes or happy H each day. பரிதி வந்து ஹாப்பியா இருப்பான் some days வந்துட்டு சேடா இருப்பான்னு சொல்றாங்க. If he is happy in one day, he is sad on the next day by 4 times out of 5. இந்த பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அவர் வந்து ஒரு நாள் ஹாப்பியா இருந்தாருன்னா அடுத்து நெக்ஸ்ட் டே வந்து சேட் ஆயிடுவார். ஃபர்ஸ்ட் ஹாப்பி, அதுக்கப்புறம் சேட் ஆயிடுவார். இந்த ஃப்ராக்ஷன் இருக்கட்டும் 4 times out of 5. If he is sad on one day, sad இருந்தா he is happy, sad happy on the next day by 2 times out of 3. Over a long run அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா, ஈக்லிபிரியம், அதே சேம் கான்செப்ட் தான். ஈக்லிபிரியம் தான் நம்ம லாங் ரன்னு சொல்லலாம், ஈக்லிபிரியம் சொல்லலாம், எல்லாம் சேம் மீனிங் தான் வரும். வாட் ஆர் த சான்சஸ் தட் பரிதி இஸ் ஹாப்பி ஆன் எனி கிவன் டே? அவங்க கேட்டுக்கிறது ஹாப்பிக்கான சான்சஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேடா இருப்பாரு இல்லைன்னா ஹாப்பியா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாள் ஹாப்பியா இருந்தா அடுத்த நாள் சேடா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாப்பியா இருந்தா சேடா இருக்கிறது, நெக்ஸ்ட் சேடா இருக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அட் ஈக்லிபிரியம்னா அதாவது சமநிலையில இருக்கும், இது அதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்ப டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், இந்த ஈக்லிபிரியம், லாங் ரன் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் தான் எடுத்துக்கணும். இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன, ஹாப்பி இருக்கா, ஹாப்பி இன் ஒன் டே ஹீஸ் சேட். இப்போ நீங்க இதை ஃபர்ஸ்ட் எழுதும் போது எப்படி எழுதணும்னா ஹாப்பி ஹெச்எஸ். நீங்க இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹாப்பியா இருந்துட்டு அப்புறம் சேடா இருக்கிறதுக்கான இது என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் டே பை 4 times out of 5. 4 times out of 5. அப்போ ஹெச்எஸ்க்கு வந்துட்டு எப்படி எழுதலாம், 4 times out of 5. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீ இஸ் சேட் ஆன் ஒன் டே, அப்புறம் ஹாப்பி ஆவார். சேடா இருந்தா அப்புறம் ஹாப்பியா இருக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 2 times out of 3. 2 times out of 3. இப்போ நம்ம இதை வச்சு நம்ம வந்து டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். எப்படி எழுதணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. கொஸ்டினை பார்த்து இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதும் போது டி இஸ் ஈக்குவல் டு டி தானே டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். நம்ம ப்ரீவியஸ் சம்ல ஏபின்னு கொடுத்துருந்தாங்க, ஆனால் இங்கே ஹெச்எஸ்ன்னு இருக்கு. நீங்கள் ஹெச்எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், எஸ்ஹெச்னு கொடுத்துக்கலாம். அதாவது மேலே இந்த மேட்ரிக்ஸ்க்கு மேலே எஸ்ஹெச்னு நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, ஹெச்எஸ் அப்படிங்கிறது என்னது, இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்எஸ் அப்படிங்கிறது என்ன, இது வந்து எஸ்எஸ், இது ரெண்டும் எஸ்எஸ், இது எஸ்ஹெச், இது ஹெச்எஸ், இது ஹெச்ஹெச். இப்போ நமக்கு எதுக்கான வேல்யூ இருக்கு, ஹெச்எஸ்க்கான வேல்யூ இருக்கு. ஹெச்எஸ் அப்படிங்கிறது எங்க வரும், ஹெச் இங்க இருக்கு, எஸ் இங்க இருக்கு. அப்போ அதுக்கு நேரம் இங்கே தான் 4/5 வரும். நெக்ஸ்ட் எஸ்ஹெச், எஸ் இங்க இருக்கு, ஹெச் இங்க இருக்கு. அப்போ இதுக்கான வேல்யூ 2/3 வந்து இங்க வரும் நமக்கு. அப்புறம் மீதி இந்த ரெண்டு இடத்துல என்ன வேல்யூ வரும்னு கன்ஃபியூஸ் ஆக வேணா, நான் சொல்லியிருக்கேன் ப்ராபபிலிட்டி அப்போ லெஸ் than or equal to 1. அதாவது ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் வந்துட்டு 1 தான் இருக்கணும். 1 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான ப்ராபபிலிட்டி, அதாவது s plus h is equal to 1 ஆக்சுவலி ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 1 minus 2/3 இந்த வேல்யூவை இங்க என்ன வேல்யூ நம்ம இங்க கொஸ்டின்ல இது கிவன் டேட்டாவை 1ல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணும்போது இங்க பாருங்க சைட்ல நான் தெளிவா போடுறேன். 3 1s are 3 minus 2 divided by 3 1/3 வரும் நமக்கு. அப்ப இங்க வந்து என்ன ஆன்சர் வரும், 1/3. இப்போ நீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 1 தான் வரும் ஆன்சர். அதுதான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு 4/5 இருக்கா, அப்போ நீங்க வந்துட்டு 1 minus 4/5. 5 1s are 5 minus 4 divided by 5. அப்போ 1/5 வரும். அப்போ இதோட ஆன்சர் 1/5. இப்போ நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு புரியுது. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஹாப்பி, அப்புறம் சேட் ஆகுறாரு, அதுக்கான ப்ராபபிலிட்டி 4/5. அடுத்து வந்து சேடா இருந்து ஹாப்பி ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி 2/3. இப்போ டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதும் போது எஸ்ஹெச்னு எழுதிக்கலாம், நீங்க ஹெச்எஸ்ன்னு கூட எழுதிக்கலாம். பட் இந்த ஃபார்மெட்ல இருக்கணும், அதாவது எஸ்எஸ், எஸ்ஹெச், ஹெச்எஸ், ஹெச்ஹெச் இந்த ஃபார்மெட்ல அதுக்கு நேரா இருக்கிறது எழுதிக்கணும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அட் லாங் ரன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அட் ஈக்லிபிரியம் மாதிரி அட் லாங் ரன் சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அட் லாங் ரன்ல வந்துட்டு என்னது நமக்கு ஃபார்முலா திருப்பி அதுல ஏபி இருந்துச்சு, இதுல எஸ்ஹெச் இருக்கு. ஸோ நம்ம எஸ்ஹெச் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்ஹெச் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஹெச் தான் வரும். இதுதான் அதோட கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்க எஸ்ஹெச் இப்போ என்னது, இது அப்படியே எழுதிக்கலாம். டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது 1/3 2/3 4/5 1/5 இந்த மாதிரி எழுதிக்கணும். இஸ் ஈக்குவல் டு எஸ்ஹெச். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது ரோவையும் இந்த காலமையும் நம்ம இது பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எஸ் இன்டூ 1/3 1/3 எஸ் பிளஸ் ஹெச் இன்டூ 4/5. அப்போ 4/5 ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு தான் ஈக்குவேட் பண்ணுவோம். எஸ் நமக்கு வந்து இப்போ ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹாப்பிக்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்டிருக்காங்க, ஹாப்பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எஸ் பிளஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு ஹாப்பி தான் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம வந்து எஸ்ங்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஹெச் வர மாதிரி கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம ஹாப்பிக்கானதை கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஹாப்பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில்
நமக்கு வந்து எஸ்ங்கிற இடமே இருக்கக்கூடாது, எல்லா இடத்துல நமக்கு ஹெச்சாக மாறணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச்சா எப்படி மாற்றலான்னு பாருங்கள். இந்த 1 இங்கே இருக்குது, இந்த ஹெச் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஹெச் ஆகிடும். இப்போ நம்ம எஸ்ங்கிற இடத்துல இந்த 1 மைனஸ் ஹெச் போடும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஹெச் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்ம ஹாப்பிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இப்போ பாருங்கள் எஸ் இன்ட்டு இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 இன்ட்டு 1 மைனஸ் ஹெச் ப்ளஸ் 4/5 இன்ட்டு ஹெச் அதில் ஆல்ரெடி இருக்குது இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் ஹெச். இதை எப்படி எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது 1/3 இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 1/3 இன்ட்டு 1 1/3 மைனஸ் 1/3 ஹெச் ப்ளஸ் 4/5 ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஹெச். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன். 1/3 மைனஸ் இந்த ஹெச் 1 இன்ட்டு ஹெச் ஹெச் தானே. ஸோ h/3 plus 4 into h 4h/5 is equal to 1 minus h. இப்போ பாருங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணலாம். நமக்கு ஹெச் ஹாப்பிக்கான தானே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஹாப்பி இந்த ஹெச் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு வந்துடலாம், வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடாக கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க மைனஸ் h/3 plus 4h/5 இந்த மைனஸ் ஹெச் இங்கே வரும்போது பிளஸ் ஹெச் ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே இருக்கட்டும். இங்கே பிளஸ்ல 1/3 இருக்குது, இங்கே வரும்போது மைனஸ் 1/3 ஆயிடும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3 × 5 15. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு 15 தான் வரும். 15 வரும். நமக்கு இங்கே ஹெச் கீழே 15 வேணும்னா 3 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 15 ஆகும். 5 × 3 15. அப்போ கீழே 5ஓட மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இது எல்சிஎம் கான்செப்ட் தான். அப்போ மைனஸ் 5h வந்துடும் மேலே. ஏன்னா கீழே தான் நம்ம ஹோலாக 15 போட்டோம். இப்போ இங்கே வந்து 5 இருக்குது. நமக்கு இங்கே கீழே 15 ஆகுனா 3ஓட மல்டிபிள் பண்ணோம். ஆல்ரெடி இங்கே கீழே 15 போட்டாச்சு. அப்போ இங்கே 3ஓட மல்டிபிள் பண்ணால் 4 × 3 ஒரு 3 சார் 12 ப்ளஸ் 12h வரும். ப்ளஸ் 12h ப்ளஸ் இங்கே ஹெச் இருக்குது. பட் இங்கே கீழே நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 15 போட்டிருக்கோம். அப்போ இங்கே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 × 15 தான் 15 வரும். ஸோ அப்போ மேலேயே 15ஓட மல்டிபிள் பண்ணும்போது 15hன்னு சொல்லி வரும். இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 3 1s are 3 மைனஸ் 1 டிவைடட் பை 3ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். இதை சால்வ் பண்ணும்போது பாருங்கள் மைனஸ் 5h ப்ளஸ் 15h ப்ளஸ் 15ல மைனஸ் 5 போயிடுச்சுன்னா 10h 10h ப்ளஸ் 12h எவ்வளோ வரும் 22h வரும். அப்போ 22h டிவைடட் பை 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 2/3ன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம இது என்ன பண்ண நமக்கு ஹெச் தான் வேணும். ஸோ நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி போடலாம். இருங்க 22h டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு சொல்லி வருது. ஸோ நம்ம இப்போ இதை வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஹெச் தான் நமக்கு வேணும். ஸோ ஹெச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச் தான் நமக்கு வேணும். ஸோ ஹெச்சை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இது அந்த பக்கம் போகும்போது இன்ட்டு 15/22ன்னு சொல்லி போகும். இது வந்து 1 3s are 3 5 3s are 15 1 2s are 2 11 2s are 22. அப்போ ஹாப்பிக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோனா 5/11. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக. தேங்க்யூ.